தஞ்சாவூர் மாவட்டத்தில் காதலித்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் பேசுவதை தவிர்த்த பெண்ணை தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளான் கொடூர முன்னாள் காதலன். புகார் அளித்த போதே போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் நிகழ்ந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி ஆனந்தவல்லிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார் கோவிந்தம்பாள் தம்பதி. இவர்களது மகள் சிவஜோதி 7ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்த சிவஜோதிக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். இவர்கள் இதற்கு முன்னதாக பேராவூரணி அரசு மருத்துவமனை எதிரே செக்கடித்தோப்பு என்ற பகுதியில் குடியிருந்து வந்தனர். பேராவூரணி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக காளீஸ்வரன் என்பவர் பணியாற்றி வந்தார். அப்போது காளீஸ்வரனுக்கும் சிவஜோதிக்கும் காதல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் பச்சை கொடி காட்டி உள்ளனர். இந்நிலையில் காளீஸ்வரன் அடிக்கடி சிவஜோதி வீட்டிற்கு சகஜமாக சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஓராண்டிற்கு முன்னர் பேராவூரணியை விட்டு காளீஸ்வரன் சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். இருந்த போதிலும் காளீஸ்வரனும் சிவஜோதியும் செல்போன் மூலம் அடிக்கடி பேசி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு காளீஸ்வரனுக்கு சொந்த ஊரில் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது. இதை கேள்விப்பட்டு நொறுங்கி போன சிவஜோதி காளீஸ்வரனுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டார். செல்போன் மூலம் இருவரும் அடிக்கடி வாக்குவாதம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் நள்ளிரவு காளீஸ்வரன் சிவஜோதியை பார்ப்பதற்காக வீட்டிற்கே தேடி வந்துள்ளார். அப்போது குடிபோதையில் இருந்த காளீஸ்வரன் சிவஜோதியுடன் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டுள்ளார். ஏற்கனவே வேறு ஒரு பெண்ணுடன் திருமணமான நிலையிலும் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு சிவஜோதியை வற்புறுத்தி உள்ளார். இதற்கு திருமணமான உன்னுடன் வரமாட்டேன் என திட்டவட்டமாக சிவஜோதி மறுப்பு தெரிவித்துள்ளார். தகராறு முற்றவே சிவஜோதியின் பெற்றோர்கள் பேராவூரணி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் காளீஸ்வரனை கண்டித்து அனுப்பியதாக தெரிகிறது. அன்று நள்ளிரவு அனைவரும் படுத்து உறங்கிய நிலையில் அதிகாலையில் வீட்டின் கதவை தட்டி உள்ளார் காளீஸ்வரன். சிவஜோதியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர் தன்னுடன் வந்துவிடுமாறு மீண்டும் மீண்டும் சிவஜோதியை வலியுறுத்த ஆரம்பித்தார். இதற்கு சிவஜோதி மற்றும் அவரது குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆத்திரம் தலைக்கேறிய காளீஸ்வரன் கதவின் பின்புறம் இருந்த கல்லை எடுத்து சிவஜோதி தலையில் போட்டுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த சிவஜோதி சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து துடிதுடித்து உயிரிழந்தார். அதிர்ந்து போன சிவஜோதியின் சகோதரர்கள் காளீஸ்வரனை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர்களிடமிருந்து அவர் தப்பியோடி தலைமறைவானார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பேராவூரணி போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்துவிட்டு தப்பியோடிய காளீஸ்வரனை தேடி வருகின்றனர். பெற்றோர்கள் புகார் அளித்த போதே போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்காது என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.